கண்ட்ரியோட பேர் என்ன, அந்த கண்ட்ரியோட பவுண்ட்ரிஸை யார் முடிவு பண்ணுறாங்க, புதுசாக ஒரு ஸ்டேட்டை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது, இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாய், திஸ் இஸ் ஆடம்ஸ் லா டெஸ்க். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட பார்ட் 1, அதாவது த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பார்லிமெண்ட்டுக்கு என்னென்ன பவர் இருக்குது, அதாவது ஒரு பார்லிமெண்ட் ஒரு புதிய ஸ்டேட்டை உருவாக்க முடியுமா, அந்த ஸ்டேட்டோட பேரை மாற்ற முடியுமா, அந்த கண்ட்ரிக்கு என்ன பேர், இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணால் தான் ஆர்டிகல் 1 to 4. ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டிகல் 1 பார்க்கலாம். ஆர்டிகல் 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த யூனியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம கண்ட்ரியோட பேர் என்ன அப்படின்னு இந்த ஆர்டிகல் 1 சொல்லியிருப்பாங்க. நம்ம கண்ட்ரிக்கு 2 கான்ஸ்டியூஷனல் நேம் இருக்குது. ஒன்று இந்தியா, இன்னொன்று பாரத். அதை தான் ஃபஸ்ட் லைனில் சொல்லியிருப்பாங்க, இந்தியா தட் இஸ் பாரத். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம கண்ட்ரி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நம்ம டெரிட்டரிஸ் அப்படின்னா என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெரிட்டரிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், அண்ட் தென் யூனியன் டெரிட்டரிஸ், அண்ட் தென் நம்ம ஃப்யூச்சரில் அக்யூர் பண்ண போகிற டெரிட்டரிஸ், அக்யூர்டு டெரிட்டரிஸ். இதெல்லாம் தான் ஆர்டிகல் 1 சொல்லுது. ஆர்டிகல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். ஒரு புதிய மாநிலத்தை நம்மளோட சேர்த்த முடியுமா, நம்ம கண்ட்ரியோட டெரிட்டரியோட சேர்த்த முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். அதுதான் அட்மிஷன். புதிய ஸ்டேட்ஸை நம்ம டெரிட்டரியோட சேர்த்துறதுக்கு பார்லிமெண்ட் அட்மிட் பண்ணலாம், நம்ம சேர்த்துக்கலாம். இதை தான் சொல்கிறது தான் ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா இது முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். Formation of new states and alteration of areas, boundaries or names of existing states. அப்படின்னா என்ன அப்படின்னா பார்லிமெண்ட் நினச்சா ஒரு புதிய ஸ்டேட்டை உருவாக்கலாம், அல்லது பவுண்ட்ரிஸை ஆல்ட்ரு பண்ணலாம், ஏரியாஸை ஆல்ட்ரு பண்ணலாம், இல்லைனா எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஸ்டேட்டுக்கு பேரை கூட மாற்றலாம். இதுக்கு பவர் இருக்குது பார்லிமெண்ட்டுக்கு. இதை தான் ஆர்டிக்கல் 3 சொல்லுது. இப்போ ஆர்டிக்கல் 4 லாஸ் மேட் அண்டர் ஆர்டிக்கல் 213. இப்போது இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ நம்ம மேப்பை சேஞ்ச் பண்ணிட்டோம், ஏரியா ஆல்ட்ரு பண்ணிட்டோம், பவுண்ட்ரிஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம், ஒரு நியூ ஸ்டேட்டுக்கு பேர் வச்சுட்டோம். இதெல்லாம் எப்படி கான்ஸ்டியூஷனில் அப்டேட் பண்ணணும், இதை சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 4. பொதுவாக ஆர்டிக்கல் 2 and 3 இதில் வர லாஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கான்ஸ்டியூஷனை அப்டேட் பண்ணி பேசிக்காக கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருந்தால் தான் அதை அமெண்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த 2 and 3 கீழே வர லாஸ் சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே அப்டேட் ஆயிரும் கான்ஸ்டியூஷன். ஒரு பேசிக்கான ஒரு ரிவிஷன் சொல்கிறோம் ஆர்டிக்கல் 1 and 4க்கு. ஆர்டிக்கல் 1 அப்படின்னா என்னென்னா வாட் இஸ் இந்தியா, ஆர்டிக்கல் 1. அண்ட் தென் செகண்ட் ஜாயினிங் இந்தியா, அண்ட் தென் தேர்ட் ஆர்டிக்கல் 3 ரீஷேப்பிங் இந்தியா, அண்ட் தென் ஃபோர்த் ஆர்டிக்கல்